பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய ரப்பை பற்றி தர்க்கம் செய்தானே, அவனை பற்றி நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அதாவது நம்ரூது இருக்கிறானே, அவன்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல தர்க்கம் பண்ணான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்புடைய விஷயத்தில். அதை தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்புடைய விஷயத்திலே தர்க்கம் செய்தானே நம்ரூது, அவனை நீங்கள் கவனிக்கவில்லையா? அனாத்தாஹுல்லாஹுல் முல்க. அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, அரசாங்கத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்த காரணத்தினால். இது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ரப்பி அல்லதி யுஹி வயுமீத். என்னுடைய ரப்பு இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் உயிர் கொடுக்கிறான், அவன் மரணம் அடையும்படியாகவும் அவன் செய்கின்றான், மரணம் அடைய வைக்கவும் செய்கின்றான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ உடனே இந்த நம்ரூத் இருக்கிறானே, அவன் சொன்னான், பாலான உஹீவமீத். நானும் தான் உயிர் கொடுக்கிறேன், நானும் தான் மரணம் கொடுக்கின்றேன், நானும் தான் மரணம் அடையும்படியாக செய்கின்றேன் அப்படி சொல்லி நம்ரூதும் சொன்னான். அப்போ பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, சரி அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் சொன்னாங்க. கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ யாதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக். நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றானே, கிழக்கிலே இருந்து சூரியனை அவன் கொண்டு வருகின்றான். ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப். நீ அந்த சூரியனை மேற்கில் இருந்து கொண்டு வா அப்படி சொல்லி சொன்னான். உடனே ஃபபுஹிதல்லதி கஃபர். நிராகரிக்கக்கூடிய அவன் வாயடைத்து போனான், ஒன்றும் செய்ய முடியல. மேற்கில் இருந்து கொண்டு வந்துட முடியுமா சூரியனை? அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபபுஹிதல்லதி கஃபர். நிராகரிக்கக்கூடிய அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அநியாயக்கார சமுதாயத்துக்கு அல்லாஹ் தாலா நேர்வழி காட்டுவது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்புடைய விஷயத்தில் தர்க்கம் பண்ணது யாருன்னா நம்ரூது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. எந்த நம்ரூது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த நம்ரூது. இந்த நம்ரூது இருக்கிறானே, அதாவது அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க சொல்லுவாங்க, கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க 4 பேர். 2 முஸ்லீம்கள், 2 காஃபிர்கள். அந்த முஸ்லீம்கள் 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் அவர் ஆட்சி செஞ்சார். அதே மாதிரி துல்கர்னைன் அரசர், இந்த துல்கர்னைன் அரசர் இருக்கிறாரு, அவரும் கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் அவரும் ஆட்சி பண்ணார். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்களே முஸ்லிமான அரசர்கள். உலகம் முழுக்க ஆட்சி செய்த அரசர்களில் இந்த 2 அரசர்கள் முஸ்லிமான அரசர்கள். காஃபிரான 2 அரசர்கள் கிழக்கில் இருந்து மேற்கு வரையிலும் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் நம்ரூது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த நம்ரூது. இவன் ஒருத்தன் நம்ரூது. 2வது யார் அப்படின்னு சொன்னால், புக்த நசர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். புக்த நசர் அப்படின்னு, அதெல்லாம் தனி வரலாறு. அவரும் உலகம் முழுக்க ஆட்சி பண்ணியிருக்கிறார், கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் எல்லா இடமும் ஆட்சி பண்ணியிருக்கிறார். அப்போ 2 காஃபிர்கள், 2 முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாமா முஜாஹித் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். ஸோ இந்த நம்ரூத் இருக்கிறானே, இவன் ஃபிரௌன் மாதிரி தான். ஃபிரௌன் எப்படி தன்னைத்தானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டான். ஃபிரௌன் இருக்கிறானே தன்னைத்தானே நான் தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை கூட நம்பலாம், அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பான். ஆனால் தன்னைத்தானே கடவுள்னு சொல்கிறவன் இருக்கிறானே, அயோக்கியன், அவன் ரொம்ப பெரிய அயோக்கியன்.
அதில் வந்து ஃபிரௌன் வந்து பின்னால் வந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் இருக்குது, அது பின்னால் உள்ள காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் முன்னால் உள்ள காலம். அப்போ முதல்ல தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிட்டவன் எவன்னா இவன் தான், இந்த நம்ரூது தான். இந்த நம்ரூத் இருக்கிறானே அவன் தான் தன்னைத்தானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டவன். இறைவன், நானே இறைவன் அப்படின்னு சொன்னவன். அப்புறம் ஒருத்தன் உருவானான், அவன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன். அவனும் தன்னைத்தானே ரப்பு, நானே இறைவன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த மாதிரி சொன்னவன் தான். ரெண்டு பேருமே அழிஞ்சு போனானுங்க. இவன் ஏன் இந்த மாதிரி தன்னைத்தானே இறைவன், நானே இறைவன், நானே ரப்பு அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அதுக்கு காரணம் உலமா பெருமக்கள் கிதாபுகளில் எழுதுறாங்க. என்ன காரணம் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலே அவன் ராஜாவாக இருந்தான். 400 வருஷத்துக்கு மேலே அவன் ராஜாவாக இருந்ததால், அரசனாக இருந்ததால், அவனுக்குள்ளார வந்து நான் தான் எல்லாமே, என்னை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணவம் அவனுக்குள்ளாரே உருவாகி விட்டது. அதை தான் அல்லாஹ் தாலா சொல்றான் பாருங்க, அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். அல்லாஹ் தாலா அரசாங்கத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த காரணத்தினால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்த காரணத்தினால் மமதை, ஆணவம், குரூர், அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் தான் இறைவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய், உங்க எல்லாருக்கும் நான் தாங்க கடவுள், நான் தான் இறைவன், நீங்க என்ன புதுசா ஒரு கடவுளை சொல்றீங்க? அந்த கடவுளுக்கு என்ன ஆதாரம்? அவர் கடவுள் அப்படிங்கிறதுக்கு, அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிறீங்க? நீங்க என்ன தலீல் வச்சிருக்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட இந்த நம்ரூத் இருக்கிறாங்க, தர்க்கம் பண்ணான், ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டை தான் அல்லாஹ் சொல்கிறோம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை சொன்னாங்க. சாதாரண ஆதாரம் கிடையாது, ரொம்ப பெரிய ஆதாரத்தை சொன்னாங்க. என்ன ஆதாரம்? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என்னுடைய ரப்பு இருக்கிறானே, உயிர் கொடுக்கிறான், அவன் உயிரை எடுக்கவும் செய்கின்றான் அப்படி சொல்லி இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரெண்டு சிஃபத் இது, யுஹ்யி வ யுமீத் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய ரெண்டு சிஃபத், அல்லாஹ்வுடைய ரெண்டு தன்மைகள். ஹயாத்தை கொடுக்கிறவன் அல்லாஹ் தான், இல்லாத ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாமல் ஆக்கக்கூடியவன் அவனும் அல்லாதான், இல்லாத ஒரு பொருளை உருவாக்குபவனும் அல்லாதான், இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாமல் ஆக்கக்கூடியவனும் அல்லாதான். அல்லா தாலா இந்த மனித சமுதாயத்தை பற்றிய அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தஹர்ல அல்லாஹ் பேசும்போது, ஹலதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையம் மதுக்கூரா. மனுஷனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, எலே ஒரு காலத்தில் நீ லம் யகுன் ஷையம் மதுக்கூரா, சொல்லப்படுகிற ஒரு பொருளாகவே நீ இல்லப்பா அப்படி சொல்லி அல்லா தாலா சொல்லுவான். சொல்லப்படும் ஒரு பொருளாகவே இல்லாதவனை வந்து அல்லா தாலா என்ன பண்ணா? அல்லா தாலா உருவாக்கினான், அல்லாஹ் மனிதனாக உருவாக்கினான். இப்படிதான் எல்லாமே, இந்த முழு பிரபஞ்சம் இல்லாத ஒன்றை உருவாக்கினான் அல்லாஹ். ஸோ அவன் உருவாக்கக்கூடியவன், அவன் மௌத்தாக்கக்கூடியவனும் அவன்தான், இருக்கின்ற ஒரு பொருளை இல்லாமல் ஆக்கக்கூடியவனும் அவன்தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மிகப்பெரிய ஆதாரம். ரப்புக்கு உண்டான டெஃபினேஷன் அவங்க சொல்கிறாங்க. ரப்புன்னா இப்படித்தான் இருப்பான், ரப்புடைய இதுதான் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நல்ல அறிவாளியாக இருந்தால் புரியும் இவர் எவ்வளோ பெரிய ஆதாரம் சொல்கிறாரு அப்படி சொல்லி. ஆனால் அந்த முட்டா பயலுக்கு ஒன்றுமே புரியலை, நம்ரூதுக்கு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பெரிய காரியமா? தால அன உஹி வௌமீத், நானும் தான் உயிர் கொடுக்குறேன், நானும் தான் மௌத்தாக்குறேன், இந்த பாரு அப்படின்னு மரண கைதிகள் 2 பேரை வர வச்சான், கூட்டுவாங்க அப்படி சொல்லி வர வச்சு ஒருத்தனை கொன்று போட்டான். பார்த்தீங்களா, சாவடிச்சுட்டேன். இன்னொருத்தனை போட, அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படி சொன்னோம். பார்த்தியா, ஒருத்தனை கொண்டுட்டேன், ஒருத்தனை உயிரோட விட்டுட்டேன் அப்படி சொல்லி சொன்னான். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஆதாரம் சொல்கிறேன், நீ முட்டாபய மாதிரி பேசுனீங்கன்னா அப்போ உனக்கு தகுந்த மாதிரி தான் விளக்கம் சொல்லணும், ஆளுக்கு தகுந்த மாதிரி விளக்கம் சொல்லணும்ல. அவன்கிட்ட இப்படி சொன்னான், அவன் அப்படி சொல்கிறான்.
அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு, நீ இனி வாயை திறக்க முடியாது அப்படி சொல்லிட்டு கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன சொல்றாரு, எப்பாரு ஃபைனல்லாக யாத்தி பி ஷம்சி மினல் மஷ்ரிக், ஏன் அல்லாஹ் இருக்கிறானே கிழக்குல இருந்து சூரியனை உதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான். அதனால அது கிழக்குல இருந்து தான் உதிக்கும். அல்லாஹ் சொன்னதுக்கு அந்த சூரியன் மாறு பண்ணவே பண்ணாது. அது கிழக்குல இருந்து தான் உதிக்கும். அது தவிர வேற எங்கிட்டு இருந்தும் அது உதிக்காது. அது வேற விஷயம். கோடை காலத்தில் ஒரு கிழக்கில் ஒரு பகுதியில் இருந்து அது உதிக்கும். அப்புறம் குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்குல இருந்து தான் உதிக்கும். ஆனால் அது இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து இன்னொரு இடத்துல இருந்து அது உதிக்கும். இதுவும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். இது இருக்கு குரானில் ரஹ்மான் சூராவில் இருக்கு. 2 கிழக்குக்கும் இறைவன் அவனே, 2 மேற்குக்கும் இறைவன் அவனே. இந்த 2 கிழக்குக்கும் இறைவன் அவனே, 2 மேற்குக்கும் இறைவன் அவனே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே குரானில். 2 கிழக்கா இருக்குது, 2 மேற்கா இருக்குது. ஒரு கிழக்கு ஒரு மேற்கு தான். அப்புறம் என்ன 2 கிழக்கு 2 மேற்கு அப்படின்னா உலமாக்கள் எழுதுகிறாங்க கிதாபுகளில். இது மிகப்பெரிய சயின்ஸ் இந்த விஷயமெல்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மதரசாவில் அங்கிட்டு உட்கார்றேன்னு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் சுல்லுன்னு இந்த பக்கம் வெயில் அடிக்கும், குளிர் காலத்தில் வெயிலே அடிக்காது. ஏன்னா சூரியன் கொஞ்சம் நவுந்து அந்த பக்கம் உதிக்கும் அது. ஆனால் கிழக்குல இருந்து தான் உதிக்கும். அப்போ அப்படிங்கிறப்போ நம்மளே கண்ணால் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம யோசித்தது கிடையாது. என்னைக்கு நம்ம மண்டையில் அதெல்லாம் யோசனை வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறான் குரான் ஷரீஃபில், இதெல்லாம் அல்லாஹ் தாலா இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, ஏன் அல்லாஹ் சூரியனை கிழக்குல இருந்து உதி அப்படின்னு சொல்லியிருக்கிறான், அது உதிக்குது. நீ உன்னைய கடவுள்னு சொல்கிறீல்ல, ஃபாத்தி பிஹாமினல் மக்ரிப், மேற்கிலிருந்து அந்த சூரியனை வர வை அப்படி சொன்னான். இது அவனால் முடியுமா? ஃபபுஹி தல்லதி கஃபர், உயிர் உயிர் கொடுக்கறது உயிர் எடுக்கிறத பற்றி சும்மா சமாளிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு அவன் சமாளிச்சுட்டான். இதுக்கு என்ன பண்ணுவான் அவன்? ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஃபபுஹி தல்லதி கஃபர், நிராகரித்த அவன் 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 வாயடைத்து போனான், ஒன்றுமே பேச முடியல அவனால். அப்போ இப்படி அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை பற்றி நம்ரூதுக்கு இந்த மாதிரி எடுத்து சொன்னார்கள் அப்படி சொல்லி உலமாக்கள் தஃப்சீருடைய கிதாபுகளில் எழுதுகிறாங்க. மன்டிகி உலமாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 எவிடன்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு சொன்ன எவிடன்ஸ், அல்லாஹ்வுடைய 2 சிஃபத்து சொன்னாங்க. என்ன, அல்லாஹ் உயிர் கொடுக்குறான், உயிரோடு இருக்கிறவனை சாவடிக்கிறான், மௌத்தாக்குறான். இது ஒரு எவிடன்ஸ். இன்னொன்று, சூரியனை கிழக்குல இருந்து உதிக்க வைக்கிறான், நீ வேணால் மேற்குல இருந்து உதிக்க வை அப்படி சொன்னாங்களா இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு சொன்னது தான் முகத்தமா, அதுதான் அதுதான் முன்னுரை, அதுதான் மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா யாராலும் செய்ய முடியாத விஷயம், இல்லாத ஒன்றை உருவாக்குவது அப்படிங்கிறது யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இருப்பவர்களை இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறதும் படைச்ச ரப்பால் மட்டும்தான் செய்ய முடிகின்ற விஷயம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இருக்குதே, அதுதான் மிகப்பெரிய ஆதாரம், இறைவனுக்கு உண்டான ஆதாரம் அப்படின்னு மன்திகி உலமா பெருமக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அல்லாமா சுதீர் அஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லும்போது அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ரூதை பார்த்ததே கிடையாது. அவங்க நம்ரூது கூட தர்க்கம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. இது எப்போ நடந்த விஷயம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பில் தூக்கி போட்டான் நம்ரூது. வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தாலா அந்த நெருப்பை அல்லாஹ் பூஞ்சோலையாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். குல்னா யானாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், இது குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நெருப்பை பார்த்து சொன்னோம், யானார் நெருப்பே, கூனி பர்தா, நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு, கூனி பர்தா வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாமத்து கொடுக்கக்கூடியதாக மாறிவிடு அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாகவும் குரானில் இருக்குது. அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேஃபாக வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமேல இப்போ நம்ரூது ஆர்குமெண்ட் பண்ணுறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட. அந்த சம்பவம் தான் இது.
இது அல்லாமா சுதி ரஹ்மத்துல்லா அலைஹி கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபி ரப்பி, ரப்பை பற்றி ஆர்கியூமெண்ட் நடக்குது. உங்கள் ரப்பு சொல்கிறீங்களே, அந்த ரப்புக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவன் ஆதாரம் கேட்குறான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசு. சுப்ஹானல்லாஹி பிஹம்